சர்வ சுந்தரம் இந்த படம் எத்தனை வருஷமா ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பில் இருக்குன்னு தெரியல. ஃபைனலா இந்த படத்துக்கு ஒரு நல்ல நாள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம சந்தானம் அவர்கள் பீக்ல இருந்தப்போ இந்த படம் நடிச்சாப்புல. இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த நேரத்துல இருந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு படம் இருந்ததையே பெரும்பாலும் மறந்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஓடிடி கிட்ட இந்த படத்தை தள்ளி வச்சு டேரக்டாமே தள்ளி விட்டு டைரக்டா ஓடிடில கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி பல முயற்சி பண்ணாங்க. ஆனா எந்த ஒரு ஓடிடியும் இந்த படத்தை வாங்க தயாரா இல்ல. ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல், எல்லா பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் முடிச்சாங்க. தியேட்டருக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா அப்பயும் பிரச்சனை முடியல. படம் தள்ளி போயிடுச்சு. ஆனா ஃபைனலா இந்த படத்துக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்தரப்புலையுமே இப்போ அபிஷியலா காத்திருந்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா நம்ம இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் அப்படின்ற ஒரே ஒரு திரைப்படம் தள்ளி போச்சு. அதுக்கடுத்து எவன் வரானே தெரியல. ஐ மீன் யார் வராங்கன்னே தெரியல. எங்கெங்க இருந்த படமோ எல்லாம் தூசு தட்டி ஒரு ஒரு படமா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த சர்வ சுந்தர படமும் பொங்கலுக்கு வர மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் டேட்டை சொல்லுவாங்க. ஆனால் டேட் சொன்னதுக்கப்புறம் அந்த படம் வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2, 3 வாட்டி டேட் சொன்னாங்க. சொன்ன டேட்டில் அந்த படம் வரவே கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கே தெரியாமல் எதனா பிரச்சனை இருக்கும். கரெக்டாக ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எதனா கட்டையை போட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தடவையாவது எதனா மிஸ் ஆகாமல் இந்த படம் வருதா இல்லை இன்னமும் தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு ஜனவரி 14 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.